ஜனனி, எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? விடு. முடியாதுமா. அமைதியா போக நான் என்ன வெண்ணிலா அண்ணியா? ஸ்வேதா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறன்ற திமிர்ல வர வர ரொம்பவே மோசமா நடந்துக்கிறா. அவளை நீங்க தட்டி கேட்காம ஆதரவா பேசுறது நியாயமே இல்லமா? எங்க பாரு ஜனனி, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக தான் அத்தை என்ன அடிச்சாங்க. இதோட விட்டுடு. எல்லாரும் பாக்குறாங்க, பேசாம இரு. நீங்க பேசாம இருங்க அண்ணி. ஸ்வேதா பண்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு எத்தனை நாளைக்கு அண்ணி அமைதியா இருக்கணும்? ஜனனி, என்ன விட்டா நீ பேசிக்கிட்டே போற? அப்படின்னு ஸ்வேதா அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டா? அவ பண்ற எல்லாமே அநியாயம் அக்கிரமம் தான். அண்ணனை கட்டிக்க போற லைசன்ஸ் இருக்கிற திமிர்ல அவ ஓவரா ஆடுறா தெரியுமா? ஜனனி, மட்ட மரியாதை இல்லாம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம பேசாத. அதுவும் எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? நான் எதிர்த்தெல்லாம் பேசலாமா, நியாயத்தை தான் பேசுறேன். இந்த ஸ்வேதா சரியானாலே கிடையாது. அதனால தான் நான் இத்தனையும் பேசுறேன். நிறுத்துடி. விட்டா பேசிட்டே போற. 1000 இருந்தாலும் ஸ்வேதாவும் அண்ணி. முத்தரசனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவன். அந்த எண்ணமே துளி கூட இல்லாம என்னமோ எதிரியை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு வேணும்னா ஸ்வேதா கூட உறவு கொண்டாடிக்கோ. ஆனா இந்த ஸ்வேதா எப்பவுமே எனக்கு அண்ணி கிடையாது. ஒருவேளை அண்ணன் கூட ஸ்வேதாக்கு கல்யாணம் ஆனாலும் என் வாயால நான் அவளை அண்ணி எல்லாம் கூப்பிட மாட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். ஏய் ஜனனி, என்ன விட்டா ஓவரா வாய் நீளுது. ஜனனி, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அத்தை கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணி, நீங்க பேசாதீங்க. இன்னைக்கு இத பேசாம விட்டா இன்னும் ஸ்வேதா பண்ணிட்டு இருக்க அழிச்சாட்டியம் ஜாஸ்தியா தான் ஆகும். ஸ்வேதா பண்றது அழிச்சாட்டியம் இல்ல, நீ பண்றது அழிச்சாட்டியம். ஆமா, உனக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளவு திமிரு? ஆமாமா, என் உடம்புல ஊர் ரத்தம் தானே ஓடுது. உன் திமிர்ல எனக்கு பாதியாவது இருக்கும்ல. ஜனனி, என்ன மன்னிச்சிரு ஜனனி. நீ அத்தைய பத்தி மோசமா பேசினதும் என்னால தாங்க முடியல. ஜனனி, ஜனனி நில்லு. ஜனனி, ஜனனி. ஜனனி, ஜனனி, உன்னை கை நீட்டி அடிச்சதுக்கு சாரி. ஆனா நீ பண்ணதும் தப்பு தானே. என் கூட தயவு செஞ்சு பேசாதீங்க அண்ணி. இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்கும்போது நீ அம்மாவை எதிர்த்து பேசினது தப்பு தானே. எதிர்த்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நீ ரொம்ப மோசமா பேசின. அவங்க முன்னாடி நீ இப்படி எல்லாம் பண்ணா என்னடா பொண்ணு இப்படி நடந்துக்கிறாளேன்னு உன்னை பத்தி தானே தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, வளர்ப்பு சரியில்லைன்னா அத்தைய பத்தியும் தப்பா நினைப்பாங்க. அண்ணி, நான் உங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லல. போங்க, நீ தயவு செஞ்சு பேசாதீங்க. 1000 சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். என்ன நீ தப்பு? எது தப்பு? அந்த ஸ்வேதா பண்றது பூராவும் அக்கிரமும் அநியாயம். அதுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணி உங்களை அறியறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா?
நீங்க வேணா சும்மா இருக்கலாம், ஆனா என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க மரியாதை காப்பாத்திக்க தானே நான் அம்மா கிட்ட சண்டை போட்டேன். ஆனா நீங்க என்னடானா புரிஞ்சுக்காம என்ன அடிச்சிட்டீங்க. கௌதம் வீட்ல எல்லாரும் என்ன பத்தி என்னன்னே நினைப்பாங்க. அப்படி அவங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நடந்தது பூரா தெரியும்ல. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்கன்னு எப்படி நீ சொல்றீங்க? கௌதம் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க நிச்சயமா உன்னை புரிஞ்சுப்பாங்க ஜனனி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அண்ணி. கண்டிப்பா அவங்க என்ன இலக்காரமா தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம்? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டா தான் நினைப்பாங்க. மானமே போச்சு. நீ எனக்காக தான் அப்படி எல்லாம் பேசின. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் உன்னை அடிச்சது தப்புதான். அதனால நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ கௌதம் வீட்டுல உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சனா நான் வேணா அவங்கள போய் சமாதானப்படுத்துறேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க போய் பேசி என்ன ஆக போகுது? இல்ல ஜனனி, நான் போய் பேசியே தீரணும். எனக்கு மனசே ஆறல. உனக்கு நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, கெட்டது பண்ணிட கூடாதுல்ல. நான் போய் அண்ணி, நான் சொன்ன கேளுங்க அண்ணி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அண்ணி. நீ பேசாம இரு. அண்ணி, அண்ணி. அம்மா, வாமா வெண்ணிலா. அம்மா அண்ணி, அது சொன்ன கேளுங்க அண்ணி. வாங்க அண்ணி போகலாம். ஜனனி, என்னாச்சு? என்னம்மா பிரச்சனை? அது அம்மா, அது ஒண்ணுல ஆண்டி. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா திடீர்னு மன்னிப்பெல்லாம் கேக்குற? என்ன விஷயம்? அண்ணி அண்ணி விடுங்க அண்ணி. சொன்ன கேளுங்க அண்ணி. என்ன பேசாம இரு ஜனனி. உனக்கு தெரியாது, நான் பேசிக்கிறேன், விட. அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்க, விட. என்னம்மா பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஜனனிய எல்லார் முன்னாடியும் அடிச்சிட்டேன்னு அவ என்கிட்ட வருத்தப்படுறா. அண்ணி, நீங்க அவளை எதுவும் தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு ரொம்ப சங்கடப்படுறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வெண்ணிலா. ஜனனிய பத்தி நாங்க யாருமே எதுவுமே தப்பா நினைக்கல, போதுமா? அண்ணி, நீங்க பேச வந்ததை பேசியாச்சுல, வாங்க போலாம். உங்க வீட்டுக்காரங்கன்னதும் எப்படி பயப்படுறா பாத்தீங்களா? ஏய், ரொம்ப தாகமா இருக்கு, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. அண்ணி, ஜனனி போ. ஜனனி, அண்ணி கேக்குறாங்கல்ல, போ போய் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணுமா. எனக்கு ஒண்ணுனா அவ தாங்கிக்கவே மாட்டா. என் மேல அவ்ளோ பாசம். அதனாலதான் அவங்க அம்மா என்ன அடிச்சதும் அம்மானு கூட பார்க்காம எனக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டா. மத்தபடி அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. இந்த மாதிரி கோவப்படுறதோ பெரியவங்களை எதிர்த்து பேசுறதோ இதெல்லாம் அவளுக்கு என்னன்னே தெரியாது. ஒரு நாளும் அவ இப்படி எல்லாம் கோவப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு எனக்காக அவ கோவப்பட போய் அத நீங்க பாத்துட்டீங்க. தயவு செஞ்சு நீங்க அவளை எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத. பாத்தியா ஜனனி, வெண்ணிலா உமேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு? என்ன நீ? நான் உன்னை தண்ணி எடுக்க தானே போ சொன்னேன், நீ ஏன் போகல? இங்க பாருங்க, நாங்க யாருமே எப்பவுமே உன்னையோ ஜனனியையோ தப்பாவே நினைக்க மாட்டோம். நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு புரிஞ்சிருச்சுமா. நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். அத நாங்க எப்பவும் கெடுக்கவோ கலைக்கவோ மாட்டோம், சரியா? பாத்தியா ஜனனி, அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டல. இனிமேலாவது பயப்படாம இரு. அப்பா சிரிச்சிட்டா. இப்ப உன்னோட மாமியாரும் சரி மாப்பிள்ளையும் சரி உன்னை தப்பாவே நினைக்கல.
உன்னோட அண்ணி உன்னை காப்பாத்தியாச்சு போதுமா? அம்மா, கிச்சன்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் சமைக்கணும். நான் போட்டுங்களா? ரொம்ப நல்ல பொண்ணுமா வெண்ணிலா, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். ஆமா ஆண்டி, எனக்கு ஒண்ணுனா அவங்க அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. அதான் பாத்தேனே, நீ வருத்தப்பட்டதும் வெண்ணிலா தரையில போட்ட மீன் மாதிரி துடிச்சு போய் எங்களை சரி பண்ணிட்டு தானே ஓஞ்சா. என்ன ஜனனி, ஒரு மாதிரியா இருக்க? வெண்ணிலா, நீ எனக்காக உங்க அம்மா கிட்ட பேசினது அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள எங்க வீட்ல யாருமே புரிஞ்சுக்கல தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாது. எதிரிங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. ஆனா அவங்க குணம்தான் இங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ், படிக்கல, வசதி இல்ல, இப்போ அம்மாவும் இல்ல, பாட்டியும் இல்ல, ஒரு அனாதை மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த தாழ்வு மனப்பான்மை தான் ஒரு பெரிய பிரச்சனை. அண்ணி மட்டும் எல்லாரும் இந்த வீட்ல மரியாதை கொடுத்து நடத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, உங்க வெண்ணிலா அன்னைக்கு ஏதாவது ஈகோ, கோபம் வந்திருக்கா? நான் தான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தின்னு சொல்றேனே, நீங்க என்னடானா ஈகோ இருக்கா கோவம் இருக்கான்னு கேக்குறீங்க. அதெல்லாம் உச்சபட்ச கான்பிடென்ட் இருக்கிற ஸ்வேதா மாதிரியான ஆளுங்களுக்கு வருது. அன்னைக்கும் அதுக்குள்ள சம்பந்தமே இல்ல. அதனால அவங்கள கோவப்பட வைக்கவே முடியாது. அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒருத்தருக்கு கோவமோ ஈகோவோ வராம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்தே தீரும். அந்த வீக்னஸ் இல்லாத மனுஷங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிச்சு பாரு, அவங்க எந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டோ அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள தப்புன்னு சொன்னா கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி உங்க அண்ணி எந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்? அண்ணி எந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்னு பார்த்தா சமையல் செய்யறதுலதான். அண்ணி செம்ம எக்ஸ்பர்ட் அதுல. கிட்டத்தட்ட அவங்க சமைச்சது நீங்க சரியில்லைன்னு மட்டும் சொன்னீங்க, அவங்களுக்கு கண்டிப்பா கோவம் வரும் தான் தோணுது. இப்பதான் சொன்ன அவங்களுக்கு கோவமே வராதுன்னு. இல்ல, கோவம்னா அது ரியலான கோவம் இல்ல. சமையல் நான் நல்லா தான் பண்ணேன்னு அவங்க கண்டிப்பா வாதாடுவாங்க, அவ்வளவுதான். ஏன் வாதாடுவாங்க? பின்ன எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணி அவ்வளவு அருமையா சமைப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவங்கள குறை சொன்னா வாதாட தானே செய்வாங்க. இப்ப நீ வருத்தப்பட்டியே, உங்க அண்ணி எப்படியாவது எல்லாரும் மரியாதையை நடத்தணும்னு, அவங்கள சந்தோஷப்பட வைக்கணும்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு. எப்படி பண்ணி காமிக்கிறேன்னா காமிக்கிறேன், எப்படின்னு பார்க்க தானே போற. அட, ஃபுல் மீல்ஸா? எனக்கு கொலை பசி. முதல்ல எனக்கு குழம்பு ஊத்துங்க, நான் சாப்பிடுறேன். ஹேய், நியாயமா உனக்கு பசியே எடுக்க கூடாதேடா. என்ன ஜனனி சொல்றது கரெக்டா? மாப்பிளைக்கு கொஞ்சம் போடு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாருக்கு ஊத்தாதீங்க, பரிமாறாதீங்க, பரிமாறாதீங்க. ஏன், என்னாச்சு? இந்த சாப்பாட்டை வாயிலே வைக்க முடியல, நல்லாவே இல்ல.
சாப்பாடு நல்லா தானே இருக்கும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. இல்ல நான் வேணா வேற குழம்பு ஊத்துறேன், அதை வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்றீங்களா? ம். என்னங்க இது? இதுக்கு நீங்க முதல்ல ஊத்துனதே பரவாயில்ல. இது ரொம்ப மோசமா இருக்குங்க. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. இல்ல இப்ப கூட நான் ருத்ராக்கு இந்த சாப்பாடு தான் ஊட்டி விட்டேன். அவன் நல்லா சாப்பிட்டு போய் தூங்கிட்டான். நீங்க என்னமோ நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. ருத்ரா பாப்பா சாப்பிட்டு எதுவுமே சொல்லல தெரியுமா? அவ குழந்தைங்க, அவளுக்கு என்ன தெரியும்? ஜனனி நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. என்ன நீ உப்பு காரம் மொத்தமாவே தப்பு. சுத்தமா நல்லாவே இல்ல நீ. இப்போது நம்புறீங்களா? இல்லையே, உப்பு காரம்லாம் சரியா தானே இருக்கு. எப்படி நீங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்றீங்க? அண்ணி நீங்க சும்மா தாண்டி போனாலே கொதிக்கிற குழம்பு கூட ருசிக்கும். இப்போ என்னடானா நீங்க சமைச்ச குழம்பே நல்லா இல்ல. ஒரே அதிசயமா இருக்கு அண்ணி. அண்ணா நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே, ஆனா ஏன் இவங்க நல்லா இல்லைன்னு சொல்றாங்க? ஒன்னும் புரியலையே. இவங்க முறைக்கிறத பார்த்தா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மள திட்டுவாங்க போல் இருக்கு. எதுக்கு வம்பு, நாமளும் நல்லா இல்லைன்னே சொல்லிடுவோம். ஆமா வெண்ணிலா, சாப்பாடு இன்னைக்கு என்னமோ நல்லாவே இல்லை.